எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அக்னி ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாவக்காய் குழம்பு. பாவக்காய்னாலே கசப்புன்னு எல்லாரும் 10 தள்ளி போகிற ஆட்கள் தான் நம்ம வீட்டில் இருக்காங்க. அதே பாவக்காயை வச்சு கசப்பே இல்லாமல் ஒரு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். பாவக்காயை தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி விதை இல்லாமல் ஒரு பவுலில் எடுத்துக்க போகிறோம். இப்போ பாவக்காயை கட் பண்ணிவிட்டு விதையெல்லாம் எடுத்துட்டோம். கட் பண்ணி வச்ச பாவக்காயில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி தெளித்து இதை நல்லா விசறி விட்டுக்கோங்க. இது எல்லா பக்கமும் உப்பு படுற மாதிரி விசறிட்டு மூடி போட்டு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. ஒரு பேனில் ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். வேர்க்கடலை நல்லா செவந்து வந்ததும் 1.5 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக வெந்தயம், ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, காரத்துக்கு 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு கிளறி இதை ஆற வச்சிருங்க. இது நல்லா ஆறுனதும் மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். கட் பண்ணி வச்ச பாவக்காயை நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டிங்கன்னா அதோட கசப்புத்தன்மை போயிடும். அந்த பாவக்காயை இதோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாவக்காயை நல்லெண்ணெயில் வதக்கி எடுத்துட்டிங்க அப்படின்னா அதோட கசப்புத்தன்மை சுத்தமாகவே போயிடும். நல்லா பெரட்டி விட்டு பாதி அளவு வெந்ததும் இதை நம்ம இப்போ எடுத்துடலாம். அதே பேனில் மீதம் இருக்கிற எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம் பருப்பு, வெந்தயம், கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு 20 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவு செவந்து வந்ததும் வதக்கி எடுத்து வச்சு பாகக்காயை இதோடு சேர்த்துக்கலாம். ரெண்டே ஒன்றா சேர்த்து லைட்டாக பரட்டி விட்டுக்கோங்க. நம்ம வறுத்து பொடிச்சு வச்சோம் இல்லைங்களா, அந்த பொடியை இதோட இப்போ சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அந்த புளி கரைசலையும் தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு கொதி வந்ததும் மூடி போட்டு 5 நிமிஷம் இதை அப்படியே வேக விட்டுடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா திக்காக ரெடி ஆயிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் வெல்லம் வேணாலும் வெல்லம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை பொடியாக கட் பண்ணி இதோடு சேர்த்து கிளறி விட்டிங்கன்னா சுவையான பாகக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூடான சாப்பாடோட பாவக்காய் குழம்பு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபியை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.